இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல இருந்து என்னன்னா, எம்டிஎஸ் வந்துன்னா 2023ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் பை கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி இன் த இயர். இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா, இயர் கரெக்ட்டா தெரிஞ்சா மட்டும் தான் அந்த கொஸ்டின ஆன்சர் பண்ண முடியும். இதுல வந்து என்னன்னா, நான் பேசிக்ஸ் எல்லாத்தையும் குடுத்துருக்கேன். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ண இயர் வந்து என்ன 19 வந்து என்னன்னா 49 நவம்பர் வந்து என்ன 26. இப்ப நெறைய பேர் டவுட் வரும். நம்ம ஜனவரி 26 தானே வந்து என்ன அப்டின்னா 1950 தானே நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் இது பண்ணிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கான்ஸ்டிடியூஷன வந்து என்னன்னா, கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி அடாப்ட் பண்ணது வந்து என்ன நவம்பர் 26, 1949. ஆனா அது கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா, ஜனவரி 26 வந்து 1950. மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு. அத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி அடுத்து நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷனல் சாங் 2மே அடாப்ட் பண்ண இது வந்து என்ன 1950 ஜனவரி 24. சரியா 26 கிடையாது. ஜனவரி 24. அத ஞாபகத்துல வச்சுக்கணும். காலிகிராஃபர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். பிரேம் பெகாரி வந்து என்ன நரேன் ரைசாடா. சிம்பிள் வந்து என்ன எலிஃபண்ட். ஓகேயா கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட சிம்பிள் வந்து என்ன சீக்கு என்ன சொல்லுவாங்க எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன நவம்பர் வந்து என்ன 26, 19 வந்து என்ன 49. இதுதான் வந்து என்ன கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்து என்னன்னா கான்ஸ்டிடியூஷனா அடாப்ட் பண்ணப்பட்ட இயர். சரிங்களா? கான்செப்ட் ஆஃப் ரிபப்ளிக் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் வாஸ் borrowed from வந்து என்ன கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் which of the following country. இந்த ரிபப்ளிக் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா பிரியாம்பல்ல வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த பிரியாம்பல ரிபப்ளிக் வேர்ட் எங்க இருந்து பாரோ பண்றோம் அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நீங்க இதுல இருந்து என்னன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். பிரான்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஏன் பிரான்ஸ் வந்து என்னன்னா நம்ம ரிபப்ளிக் வந்து பாரோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. சோ ரிபப்ளிக்னா ஒண்ணும் கிடையாது. நம்மளோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அதாவது நம்மளோட பிரசிடென்ட் வந்து என்னன்னா எலெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் மூலம் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து போஸ்ட்ல வந்தாங்கன்னா அதுதான் ரிபப்ளிக். ஆனா இதோட அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மொனார்கிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூகே. சோ யூகேல வந்து என்னன்னா அங்க ஆல்ரெடி வாழையா அதாவது அந்த குடும்பத்துல இருந்து வரவங்க மட்டும்தான் அரச குடும்பத்துல வரவங்க மட்டும்தான் வந்து அங்க வந்து என்னன்னா பிரசிடென்ட் ஆக முடியும். பட் இந்தியால அப்படி கிடையாது. நம்ம திரௌபதி முர்மு வந்து என்னன்னா எலெக்ஷன் மூலம் உள்ள கொண்டு வந்தனால தி இந்தியா கால்டஸ் வந்து ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப அந்த கான்செப்ட் எங்க வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து நம்ம அடிஷனலா என்ன வந்து என்ன பாரோ பண்ணிருக்கோம் நீங்க கொடுத்திருக்கேன். சோ கான்செப்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஐடியா ஆஃப் வந்து லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபெட்டர்னிட்டி இது எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பிரியாம்பிளுமே வந்து மென்ஷன் பண்ணிருப்போம். சோ அதுல இருந்து எல்லாம் எல்லாமே பாரோ பண்றது இங்கன்னா பிரான்ஸ்ல இருந்தா பாரோ பண்ணிட்டு இருக்கோம். சரி அதர் ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெர்மனி வந்து ஒன்னே ஒண்ணுதான் ப்ரொவிஷன். அதனால இது வந்து நான் வச்சுக்கேன். என்ன சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த வந்து எமர்ஜென்சி. நம்ம எமர்ஜென்சி டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிடும். சோ இது என்டையர் வந்து நான் அடிஷனலா கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ஞாபகத்துல இங்க பிரான்ஸ் வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு தான் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஒன்னு ரிபப்ளிக் இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த ஈக்குவாலிட்டி ஐடியா ஆஃப் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபெட்டர்னிட்டி வந்திருக்கும். அதே மாதிரி ஜெர்மனி ஜெர்மனிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெய்மார் வந்து என்ன கான்ஸ்டியூஷன் இங்க இருக்குல்ல வெய்மார் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா இது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எமர்ஜென்சி பீரியட்ல சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்க எடுத்திருக்கோம். ஜஸ்ட் வந்து அடிஷனல் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த ரிபப்ளிக் டம் எங்க இருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ்ல இருந்தா பாரோ பண்ணோம். ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். த கான்செப்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் borrowed from கான்ஸ்டியூஷன் ஆஃப் which of the following countryன்னு சொல்றாங்களே. இது என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னா ஆர்டிகல் 368 தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆர்டிகல் 368 யூஸ் பண்றதுக்கு வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த ப்ரொவிஷன்லாம் எந்த மாதிரி வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நான் இன்ஸ்பயர் பண்ணும்போது சில கான்ஸ்டியூஷன் பார்த்திருப்பேன். அது எந்த கான்ஸ்டியூஷன் தான் கேட்கறாங்க. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்க பாருங்க. நம்மளோட கான்செப்ட் ஆஃப் வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் borrowed from வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வரும். இதோட இது வந்து ஆர்டிகல் 368. சரி இப்ப நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து என்னென்னலாம் வந்து பாரோ பண்ணனா ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுல ஒண்ணு வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 368 எப்படின்னு சொல்லிருப்பாங்க. இன்னொன்னு எலெக்ஷன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் அப்பர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ் அப்படின்னு வந்தாவே என்னன்னா நம்மளோட ராஜ்யசபா. ராஜ்யசபாவுக்கும் வந்து எப்படி எலெக்ஷன் நடக்கணும்னு சொல்லி இந்த ரெண்டு கான்செப்ட் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கால நம்ம பாரோ பண்ணது. சரி இதோட அடிஷனலா நான் ஆஸ்திரேலியாவுமே கொடுத்திருக்கேன். ஆஸ்திரேலியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். நான் இதுக்காக ஒரு ஷார்ட் கட் தான் சொல்லியிருந்தேன். ஜாயின்ட்லி வந்து என்ன ஃப்ரீடம் வித் கன்கரன்ஸ். ஃப்ரீடம் மீன்ஸ் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு இருக்கும். கன்கரன்ஸ் மீன்ஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இதோட ஜாயிண்ட் செட்டிங்குமே நீங்க ஆட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ அப்ப ஜாயின்ட்லி ஃப்ரீடம் வித் கன்கரன்ஸ். ஜாயின்ட்லி வந்து என்ன ஜாயிண்ட் செட்டிங் ஃப்ரீடம் மீன்ஸ் வந்து ஃப்ரீடம் அண்ட் ட்ரேட் கன்கரன்ஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இது வந்து என்ன அடிஷனலா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு. சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எங்க இருந்து வந்து பாரோ பண்ணிருப்போம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் 1951ல வந்து இந்தியா வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆகணும். நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் தானே சவுத் ஆப்பிரிக்கால வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிருப்போம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா 1934லயே வந்துனா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் வந்துனா சொல்லியிருப்பாங்க. சோ இதுல இருந்து வந்துனா 1934ல இருந்தே அவங்களோட கான்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால வந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். சரிங்களா? இது சின்ன வந்து என்னன்னா ஒரு கான்செப்ட் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.